சார், ஒரு ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டில ஒருத்தரோட ஷேரை யாராவது புடிச்சுக்கிட்டாங்கன்னா, சட்டத்துல எப்படி அது வழிவகை பெற்று பெற முடியும் அப்படிங்கிறது தான் சார். பொதுவாவே ப்ராப்பர்ட்டில அதிகபட்சமா பிரச்சனை வர்றதே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பிங்க பிள்ளைங்களுக்குள்ள பிரச்சனை. அதாவது 3 தலைமுறையா பிரிக்காம இருந்துருவாங்க. 3 தலைமுறையா தாத்தா இருப்பாரு, தாத்தாவுக்கு 3 பிள்ளைங்க இருக்கும். 3 பிள்ளைங்களுக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. அடுத்த தலைமுறை வந்து பேரம்பேத்தியா வந்துரும். நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருப்போம், நாங்க மாயாண்டி குடும்பத்தார், நாங்கெல்லாம் ஒண்ணா தான் இருப்போம், நாங்க பிரிய மாட்டோம் அப்படின்னே ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஏன்னா அண்ணன் தம்பிங்க 3 பேரோட அதோடய பிரிச்சிடணும். நியாயமா சொல்லணும், பிரிச்சுக்கிட்டே தனியா இருக்கலாம். ஆனா பிரிக்காம ஒருத்தர் பேர்லயே இருக்கும். ஒருத்தர் பேர்ல இருக்கிறனால என்ன ஆகும்னா, நீங்க வந்து கிராமங்கள்ல போனா அந்த யூடிஆர் பிரிக்கிறேன்னு சொல்லி அப்படி அதையும் ஒழுங்காவே கேட்க மாட்டாங்க. கேட்காம ரெவன்யூ ரெக்கார்ட்ல மட்டும் இருக்கும். டாக்குமெண்டே வராது. டாக்குமெண்ட் வராமையே இவன் இன்னார் பேர்ல தான் இருக்கு, இன்னார் பேர்ல தான் சொத்து இருக்குன்னு கிட்டத்தட்ட அவங்க வந்து கர்த்தான்ற ரூட்ல வருவாங்க. அப்படி வரும்போது அது பிரிக்காம இருந்தா என்னைக்குமே பிரச்சனை தான். இப்படி யாராவது பிரிக்காம இருந்தா உடனே பண்ணுங்கன்னு தான் என்னோட அறிவுரை சொல்லுவேன். அப்படி இருந்தா எங்கேயாவது ஒரு இடத்துல மோசடி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு பெரியப்பா பேரை வந்து சித்தப்பா பேரன் வச்சிருப்பான் இருக்கும், பேர்ல முட்டும். நிறைய இடத்துல ஏஜ் டிஃபரன்ஸ் வந்தா கூட இந்த மாதிரி ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டினாலே எங்கேயாவது ஒரு இடத்துல சொத்து பிரச்சனை, அடிதடி வழக்கு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஜெயிலுக்கு போற சூழ்நிலை வந்துடும். ஒரு சின்ன இட பிரச்சனைனால ஒற்றுமையா இருந்த குடும்பம் ஜெயிலுக்கு போற வரைக்கும் வந்துடும். அதனால ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கும். சார், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 ஜெனரேஷன் மாறிடுச்சு அப்படின்னா, அந்த கேஸ் வந்து ஸ்மூத்தா முடியாம ஒரு இடியாப்பு சிக்கலா தான் போய் முடியுமா சார்? இல்ல அதனால பார்ட்டிஷன் சூட்டு போட்டு தெளிவா டாக்குமெண்டேஷன் பண்ணி அந்த பாகப்பிரிவினை வழக்கு போட்டா ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவு சொத்து, அதை எப்படி பிரிக்கலான்னு கரெக்டான பிளானை போட்டா ஈஸியா முடியறதுன்ற வாய்ப்பு இருக்கு. ஆனா உடனே ஒரே நாள்ல முடியும்னு சொல்ல முடியாது. பல நேரங்கள் இப்ப கோர்ட்ல நிறைய ப்ரொவிஷன் இருக்கு. இருக்கிறதுல வந்து மீடியேஷன் மூலமா பண்ணிக்கலாம் அப்படின்னு முதல்ல மீடியேஷன் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்ப மீடியேஷன்ல ஈகோ இல்லாம, ஒரு ஹெட்வைட் இல்லாம, நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு, நீ சொன்னீங்க நான் சொன்னேன்னு இந்த வாக்கியா வரப்பு சண்டையில இல்லாம ஒரு ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அதை ஒரே வாரத்துல கூட சரி பண்ண முடியும். ஆனா ரொம்ப ஒரு ஈகோவோட இருந்து ஒரு ஆள் இன்னொரு ஆள் நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளான்னு இருந்தா அது 10 வருஷம் ஆனாலும் தீராத பிரச்சனையா வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகம் இருக்கு. சார், இப்போ ஒரு 3 அண்ணன் தம்பி இருக்கிறாங்க சார். அதுல ஒரு அண்ணன் இறந்துட்டார். அவரோட பசங்க ஈக்குவலா ஷேர் கேட்பாங்களா, இல்ல அண்ணனோட ஷேர் மட்டும் தான் வேணும்னு கேட்பாங்களா? அண்ணனோட ஷேர் மட்டும் தான் கேட்க முடியும். 3 பேர் இருந்தாங்கன்னா அது 3ஆ பிரிஞ்சு முதல்ல உள்ளவங்களுக்கு 10 பிள்ளைங்கன்னா 10ஆ பிரியாது. அந்த ஒன்று தான் 10ஆ பிரியும். ரெண்டாவது உள்ளவங்க அப்படிதான் பிரியும். ரெண்டாவது அடுத்து வர்றவங்க வந்து எனக்கு நான் ஈக்குவலா எனக்கு வேணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சட்டம்லாம் கிடையாது. இது பல நேரங்களில் தான் சொல்லுவாங்க, அவருக்கு வந்து பிள்ளையே இல்லை அப்படின்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு தத்து பிள்ளையை கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்துருப்பாரு. அந்த தத்து பிள்ளை இருந்தாங்க ஆதாரபூர்வமா இருந்தாங்கன்னா அவருக்கு பங்கு கொடுத்து தான் ஆகணும். அவர் வந்து வெளியாளு, தத்து பிள்ளை அவர் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. சார், இப்போ வந்து ஒரு 2 ஏக்கர் இருக்குது, 3 பேத்துக்கு பிரிக்கணும். அதுல முதல்ல இருக்கிறது அண்ணனுக்கு இப்படி வருமா, இல்ல யாருக்கு அதை முதல்ல பங்கு பிரிச்சு கொடுப்பாங்க சார்? பொதுவாகவே மேலே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மேற்க இருக்கிறது வந்து அண்ணனுக்கு, கீழே இருக்கிறது கிழக்கு பக்கம் இருக்கிறது வந்து தம்பிக்குன்னு சும்மா ஒரு சம்பிரதாயமா சொல்லுவாங்க. அது சட்டம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஈக்குவலா, இப்போ முன்னாடி பின்னாடின்னு இல்லாம ஒரு பாதையை போட்டு அதை 2ஆ ஈக்குவலா பிரிச்சு, ஏன்னா ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது வந்து வேல்யூ அதிகமா இருக்கும், பின்னாடி இருக்கிறது வேல்யூ கம்மியா இருக்கும். அந்த வேல்யூ பேஸ்டு பிரிவினை தான் இருக்குமே தவிர ரெண்டு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 இடத்துல வந்து சரிபாதையா பிரிக்கணும். இல்ல பிரிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல எது அன்னைக்கு வேல்யூ வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத பார்த்து தான் பிரிக்கணும்ன்றது, அதை ஜஸ்டிஃபை பண்ணணும் பார்ட்டிஷன் சூட்ல. சார் ரைட் அப்படின்னு 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் ஆகி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டா கொடுத்து அதை அமிக்கபிளா தீர்க்கணும். பொதுவா இதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கே நான் போக மாட்டேன், நான் வந்து பஞ்சாயத்து தான் பண்ணுவேன், கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுவேன்லாம் பண்ணக்கூடாது. கோர்ட்டுக்கு போகணும், செய்யணும், ஒற்றுமையா இருந்து அங்க பிரிச்சுக்கணும். நாளைக்கு வந்து அடுத்த ஒரு 10 தலைமுறைக்கு பிரச்சனையே வராத மாதிரி பண்ணணுன்றது தான் என்னோட அறிவுரை அந்த இடத்துல. மேலும் உங்களுக்கு இது சம்பந்தமான ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.